ஒரு பெரிய கூட்டணி அமைய இருக்கு, அதிமுகவோட ஒரு பெரும் கூட்டணி இருக்குன்றத தகவலா பார்க்குறோம். உண்மைதானா? என்ன மாதிரியான கூட்டணி அமையும் எதிர்பார்க்கலாம்? ஆமா, அதுதான் கூட்டணி அமைஞ்சு போச்சு. இன்றைக்கு 118 தொகுதியில ஏறத்தாழ 40 லட்சம் மக்களை சேர்ந்திருக்காங்க. இந்த மக்களை விட என்ன கூட்டணி இருக்கு? எந்த கூட்டணி அமைந்தாலும் இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போடுறவங்களோட கூட்டணி அமைச்சு பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவங்க நேரடியா அவங்களோட அவர்கள் சொல்லுவாரு, நான் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, ஊழல் கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, மக்களோட கூட்டணி, அந்த மாதிரி இருக்கு சார். அவர் அதாவது சீமான் சொல்றதுக்கு இது ஒப்பீடு எனக்கு சரியா தோணல. சீமான் அவருடைய கொள்கை முடிவு, அவரோட யாரும் சேர மாட்டாங்க, அவருடைய கொள்கைக்கு யாரும் சேர மாட்டாங்க, அதனால ஒரு மரத்தோட கூட்டணி, இயற்கையோட கூட்டணி, என்ன அவர் கூட்டணி அந்த வகையான கூட்டணி. இது அந்த வகையான கூட்டணி இல்லை. இது வாக்காளர்களோட கூட்டணி, மக்களோட கூட்டணி. இதை நாங்க சொல்லிட்டு இல்லை. அதிமுக தேர்தல் பயணத்தை தொடங்கின உடனே பொதுச் செயலாளர் தனக்கு யார் கூட்டணின்றதை நிரூபிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடம் கருத்து பகிர்றாரு. இதெல்லாம் செஞ்சாங்களா? அவர் கேட்கிறாரு, இந்த ஆட்சியில் இதெல்லாம் 525 வாக்குறுதி தந்தன்னு சொன்னாங்களே, அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? Taste the Daily.